எல்லோருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் திருச்சி பிரவீன். எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம தமிழக வெற்றிக் கழகத்திலான தலைமையிலான இந்த அரசாங்கம் பதவியேற்று அமைச்சர்களுக்கெல்லாம் இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த அரசாங்கம் நடைபெற்று வருகிறது. எதிர்பார்த்த சில மாற்றங்கள், எதிர்பார்க்காத நல்ல பல மாற்றங்களுடன் நடைபெற்று வருகிறது. இன்னும் அதிரடியான பல மாற்றங்கள் இன்னும் அடுத்தடுத்த துறை சார்ந்து நடக்க இருக்கின்றது என்ற ஆவலுடன் இந்த ஒரு சில மாற்றங்களையும் எதிர்பார்த்து இந்த பதிவு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே தனது அருகாமையிலே உள்ள அரசு மருத்துவமனை, பள்ளிக்கூடங்களை ஆய்வு செஞ்சு வரீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மேலும் தளபதி மற்றும் தலைமையின் தலைமையிலான இந்த அரசாங்கத்தை வலுப்படுத்தக்கூடிய, அந்த கரத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைகிறது என்றால் அது மிகையாகாது. இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியாளர்களும் இதை பண்ணியிருக்காங்களா? எஸ், பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையிலே இந்த வெற்றி பெற்ற இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அது இளம் வயதில் உள்ள நிறைய பேரால் நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக இங்கே கொண்டு வர முடியும். அந்த மாற்றங்களை ப்ராசஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் கொண்டு வர முடியுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு நம்ம ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்கணும், தேர் இஸ் அ கேட் இன் டு கேட் அவுட் ப்ராசஸ். ஒரு நோயாளி உள்ளே வரார் அப்படின்னா தேர் இஸ் அந்த நோயாளி ரிசீவிங் ப்ராசஸ், அதுக்கப்புறம் அங்கே போடுற அவங்க டாக்குமெண்டேஷன், அங்கே ஆகிற வெயிட்டிங் டைம், அதுக்கப்புறம் அவங்க வார்டுக்கு டைரக்ட் பண்ணுற நேரம், வார்டுக்கு டைரக்ஷன் பண்ணோன்னா அங்கே என்ன ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இருக்குது, பட் வாட் ஷுட் பி த ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் பி தேர், அதில் என்ன கேப்ஸ் இருக்குது, அந்த கேப்ஸுக்கு எதனால் வருது, அந்த கேப்ஸ் மேலே வாட் எவர் த ஆக்ஷன் டு பி ரெக்கமெண்டட், தட் ஆக்ஷன் டு பி கவர்ன்ட். ஸோ இதெல்லாம் பார்க்கணும். அந்த வார்டில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நோயாளிகளுக்கு அவங்க வாய்மொழியாகவோ இல்லை டாக்குமெண்டேஷன் வாயிலாகவோ தரப்படுகின்ற ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது முழுமையாக விளக்கப்பட்டிருக்கா, அது டாக்குமெண்ட் பண்ணியிருக்கா. ஸோ இந்த விஷயங்களை பார்க்கணும். அந்தந்த வார்டுகளில் அவங்க கொடுக்கப்பட்ட ஒரு பெட்டு போட்டிருக்காங்க, இன்னொரு பெட்டு போட்டிருக்காங்கன்னா இன்ஃப்ரா ஆடிட் பிரகாரம் அந்த ஸ்பீசியஸ் இருக்கா, ஒரு தொற்று ஒரு நோயாளிலேருந்து இன்னொரு நோயாளி பரவும் வகையில் இருக்கா, இல்லை அதுக்குண்டான பாதுகாப்பெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கா, அது இல்லாமல் இன்ஃப்ரா மேனேஜ்மெண்ட் ஆடிட்டுன்னு சொல்கிறது எல்லாமே அந்த வார்டில் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, அந்த வார்டில் நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுத்ததுக்கப்புறம் வாங்க வேண்டிய டாக்குமெண்ட், தேர் இஸ் அ கிளாரிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற செக்லிஸ்ட் ஆன் தி ப்ராசஸ், there is a checklist on the process which to be governed in a quality way, which is called as a quality governance mechanism. This is what our Talabadi is expecting. Generally, definitely, if all the people are following this audit with the proper செக்லிஸ்ட், டெஃபினெட்லி இந்த ஆய்வு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். என்ன ப்ராசஸ் அங்கே உள்ளே நடக்குது, என்ன மாதிரியான செயல்முறைகள் நடக்குது, அதன் மேலே என்ன கேப் இருக்குன்னு மக்களுக்கு புரிய வரும். அப்போ மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ப்ராசஸுக்கும் உண்டான அந்த கேப் இப்போ 70-80% இருக்குன்னா டெஃபினெட்லி இம்மீடியட்டாக எந்த இதுவும் உடனடியாக காட்சிகள் மாறாது. கண்டிப்பாக அது ஒரு 80-40% குறையும், அப்புறம் 30% குறையும், அப்படி தான் குறையும். ஆனால் இந்த செக்லிஸ்ட் பிரகாரம் போகும்பொழுது டெஃபினட்டாக ஒவ்வொரு ஆய்வில் அந்த ஆய்வு உண்மையாலுமே மக்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆய்வாக அது இருக்கணும். அதுக்கு அந்தந்த இடத்துல போகும் பொழுது அந்தந்த மக்கள் பிரதிநிதிகள் அந்த செக்லிஸ்ட் சார்ந்த அந்த ஒரு ஆடிட்டை மேற்கொள்கிறப்ப, அந்த ஆய்வை மேற்கொள்ளும் பொழுது அதை ஏற்படுத்தி அந்த ஆய்வினுடைய மெயின் கேப்ஸ் என்ன, அதுக்குண்டான ஆக்ஷன் பிளான் என்ன, அதுக்குண்டான டைம்லைன் என்ன, அதுக்கு யார் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் போட்டு அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக ரெண்டாவது ஆய்வில் ஒரு 20-25% ப்ராக்ரஸ் இருக்கும். மூணாவது ஆய்வில் இப்போ ஒரு 50% ப்ராக்ரஸ் இருக்கும். This is what the process strengthening, so clearing the process gaps, action to be taken, the plotted immediately. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப அக்ரெசிவாக கண்டிப்பாக இந்த தலைமையிலான அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இப்போ இல்லைனா எப்போ இல்லைங்கிற மாதிரி தான். ஸோ அரசு துறையில் என்ன விதமான செயல்பாடுகள் முறையில் இருக்குது, என்ன ப்ராசஸ் இருக்குங்கிறது மக்களுக்கு முதல்ல தெரியணும். மக்களுக்கு இப்போ வரைக்கும் அது தெளிவாக தெரியாது. அதை தெரிய வைக்கிறதுக்கு உண்டான அவேர்னஸ் ஒரு வகையில் நடந்தாலும் கூட இந்த இடத்துல ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது அந்த செக்லிஸ்ட்டை சார்ந்து ரொம்ப முக்கியமாக ப்ராசஸ் ஓரியன்டாக இருக்கணும், இன்னொன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டாக இருக்கணும். ஸோ இது ரெண்டும் நடக்கும் பொழுது டெஃபினட்டாக அங்கே என்ன கேப் இருக்குங்கிறது மக்கள் வாயால் தான் வெளியே வரணும்னு இல்லை. ஏன்னா அதுவே சில இடங்களில் சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். அந்த செக்லிஸ்ட் அந்த ப்ராசஸ் வெளியே கொண்டு வரும், இதெல்லாம் கேப் அப்படின்னு சொல்லி அந்த கேப் மேலே கண்டிப்பாக நம்மளால் ஆக்ஷன் பிளான் எடுக்க முடியும். இந்த ஆக்ஷன் பிளானுக்கும் மக்களுக்கு டிரான்ஸ்பரன்சியை கொடுக்கும். டெஃபினட்டாக என்ன விதமான டிரான்ஸ்பரன்சி, என்ன விதமான அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற டிரான்ஸ்பரன்சியை மக்களுக்கு கொடுக்கும். அப்போ இது மேலே உண்டான சுமை அப்படிங்கிறது ரொம்ப எளிதில் குறையும். திரும்ப ஒரே விதமான அரசியலை பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு ஒரு புதுவிதமான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ ப்ராசஸ் ஸ்ட்ரீம்லைன் ஆகுதுங்கிறது தெரியும். தேர் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ராசஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒன்ஸ் ப்ராசஸ் ஸ்ட்ரீம்லைன் ஆடி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா இதுக்கு விச் வில் பி டேக்கன் சம் கன்சிடரேஷன் டைம் லிமிட் ஆஃப் 3 to 6 months, and after that it will get fixed into the mind of the people, who are the people are working in the
கவர்மெண்ட் செக்ரட்டரிஸ் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்கும் அது மைண்டில் வந்து இது ஒரு திங்ஸ் அப்படிங்கிறது செட் ஆயிரும். அது செட்டில் டவுன் ஆகிறதுக்கு 1 இயர் ஆகலாம், ஒரு 6 மந்த் ஆகலாம். ஆனால் இதை இந்த அரசாங்கத்தால் தெளிவாக பண்ண முடியும். இதை பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி டு த people from the government process on the government side can be clear to the people very in a very transparent way. அது ரொம்ப நல்லா பண்ண முடியும். ஸோ அதனால் எல்லாருமே அது மாதிரி போனாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ஆய்வில் மிகப்பெரிய நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஃபாலோ பண்ணுற ப்ராசஸ் கேப் வழியாகவே வெளியே வரும். ஸோ அதை வந்து இன்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறத போயிடும். இப்போ ஒரு ஆஸ்பத்திரி போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ஃபெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. அந்த இன்ஃபெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை நிறைய ஹாஸ்பிட்டலில் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஐசியூ போனால் கிரிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது, அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ அதை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க? ஒரு அனஸ்தீசியா கொடுக்குறாங்க, அந்த பேஷண்ட்டோட பிஃபோர் அனஸ்தீசியா வாட் இஸ் த ரெக்கார்ட், ஆஃப்டர் அனஸ்தீசியா வாட் இஸ் த ரெக்கார்ட், அது என்ன அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, பேப்பரில் கொடுக்குறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆடிட்ஸ் இது எப்போவுமே நம்ம பண்ண போகிறதில்ல, மந்த்லி ஒன்ஸ் தான் பண்ணுறோம். மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறப்ப ஒரு தடவை அந்த ப்ராசஸ் மேலே உண்டான கேப்ஸ் தெரிஞ்சிட்டா செகண்ட் டைம் போகும்பொழுது ஆடிட்ஸே தேவையில்லை, அந்த கேப்ஸ் மேலே உண்டான ஆக்ஷன் மட்டுமே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணும்பொழுது டெஃபினட்டாக ஒரு குட் ஆக்ஷன்ஸ் வரும். அவங்க வந்து